கார் வாங்கணுன்னா இஎம்ஐ போட்டுக்கலாம். டிவி வாங்கணுன்னா இஎம்ஐ போட்டுக்கலாம். ஏதாவது ஜுவல்ஸ் எடுத்து கொடுங்க. சரி வா கிரெடிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டில் வாங்கிக்கலாம். ஏதாவது கிராசரி வாங்கலாமா, சரி வா கிரெடிட் கார்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு இங்கே நிறைய மிடில் கிளாஸ் பேர் அவங்க கடனை அவங்களே உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதில் 80% பேர் எப்படி கடனை அடைக்கிறதுன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதில் 50% பேர் எப்படி கடனை சீக்கிரமாக அடைக்கிறதுன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த 2 வழிகளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்கள் கடனை அடைச்சிடலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது கடனை அடைக்கிறதுல 2 வழி இருக்குது. ஹவு டு ஏர்ன், ஹவு டு இன்வெஸ்ட். இப்போது நான் எப்படி சம்பாதிக்கிறேன், அதை எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர பணத்தில் எப்படி அடைக்க போகிறேன். இன்னொன்று ஹவு டு கிளியர் டெபிட், நான் எப்படி கடனை ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறேன். நம்ம செகண்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம், ஹவு டு கிளியர் டெபிட். இப்போது ஹவு டு கிளியர் டெபிட்டில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று டெபிட் ஸ்னோபால், இன்னொன்று டெபிட் அவன்லான்ச். டெபிட் ஸ்னோபால் அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸ்னோபாலுங்கிறது நம்ம அந்த ஸ்னோவில் வந்து பாலை உருட்டி உருட்டி விளாடுவாங்க. ஒரு சின்ன பால் ஃபஸ்ட்டு நம்மளால் பிடிக்க முடியும், அப்புறம் ஒரு பெரிய பால், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பால். நம்மளால் எந்த அளவுக்கு பெரிய பால் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண முடியும். அதாவது மினிமம் டு மேக்ஸிமம் வரைக்கும் நம்மளால் பண்ண முடிகிற அளவுக்கு. அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது, சின்னதுலேருந்து பெருசு போகிறது. இப்போது நம்ம கடனை வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். நமக்கு என்னென்ன கடன் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் சின்ன கடன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்ச ரூபா ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லோன் வந்து நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க. இன்னொரு ஹோம் லோன் வந்து ஒரு 15 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க. இப்போ இதில் எது கம்மியான அமௌண்ட்டு? 1 லட்ச ரூபா. அதாவது வெளியில் இருக்கிறவங்க கிட்ட வாங்கியிருக்கிற அமௌண்ட்டு 1 லட்ச ரூபா. இப்போ இந்த ஸ்னோபால் மெத்தடை பயன்படுத்தி நம்ம ஸ்டார்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ ஷார்ட் அவுட் பண்ணுறதுல 1 லட்ச ரூபாங்கிறது கம்மியான அமௌண்ட்டு. இந்த 3 இதில் டிசைட் பண்ணும்போது 1 லட்ச ரூபா கம்மியான அமௌண்ட்டு. அந்த 1 லட்ச ரூபா அமௌண்ட்டை இப்போ எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது இதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து எப்படியும் வட்டி கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு வந்து வெளியில் வாங்கியிருக்கிறதுனால அவங்க ஒரு பர்சனல் ஒரு அமௌண்ட்டுக்கு வட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 5000 ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சும்மா ஒரு அசம்ப்ஷன் வச்சுக்கலாம். அடுத்தது பர்சனல் லோனுக்கு வந்து நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கட்டிகிட்டு இருக்கீங்க, ஒரு வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போது 3 மாதம் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த 25,000 ரூபாய் கட்டிகிட்டே வரணும். அதில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறது மினிமம் அமௌண்ட்டை. இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் கட்டணும், நீங்கள் 5,000 நீங்கள் வந்து வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு பதிலாக அதை ஒரு 10,000 ஆக்குங்க. 10,000 ஆக்கும் போது 10,000 வந்து 10 மாதத்தில் அடைச்சிடலாம். 1 லட்ச ரூபாய் வந்துடும். அதில் வந்து அசல் வட்டி நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து ஒரு மேக்ஸிமம் 12 மந்த்ஸில் அடிச்சிடலான்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அந்த 1 லட்ச ரூபாங்கிறது முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 10,000 ரூபாய் அமௌண்ட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துலேருந்து உங்களுக்கு அது ஒரு சேவிங்ஸ் தான். அடுத்தது நீங்கள் அந்த 4 லட்ச ரூபாயை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த 4 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அந்த ஒரு வருஷமும் வந்து 10,000 ரூபாய் 10,000 ரூபான்னு கட்டியிருப்பீங்க. அதுக்கும் அசல் வட்டின்னு போயிடுச்சுன்னா அதில் ஒரு மினிமம் பேலன்ஸ் வந்து அதில் ஒரு 4.5 லட்ச ரூபாய் இல்லை ஒரு 4,25 அப்படின்னு இருக்குதுன்னா அடுத்தது நீங்கள் அதை வந்து முன்னாடி கட்டின அந்த 10,000 ரூபாயை இதில் ஒரு ஆட் பண்ணுங்கள். அப்போது இதில் ஆட் பண்ணும்போது 20,000 ரூபாய். 20,000 ரூபாயை வந்து அந்த 4.25 லட்சத்தை எவ்வளோத்தில் அடைக்கலாம்? ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை 1.25 வருஷத்துக்குள்ளேயோ அடைச்சிடலாம். இப்போது அந்த பணத்தை அந்த மாதிரி கட்டி அசல் வட்டின்னு அதில் அடைக்க வரீங்க. அப்போது உங்களுக்கு அது ஒரு 2 வருஷம் மேக்ஸிமமே வச்சுப்போமே நம்ம, ஒரு 2 வருஷம். ஏன்னா அசல் வட்டின்னு போகும்போது நம்மளால் ஒரு 2 வருஷம் கட்டுறோம். 2 வருஷம் கட்டி அப்பாடா நம்ம 1 லட்ச ரூபாய் அடைச்சிட்டோம், 5 லட்ச ரூபாயும் அடைச்சிட்டோம். இனி இருக்க போகிறது ஒரே ஒரு கடன், அந்த 15 லட்சம். அந்த 15 லட்சத்துலேயும் நீங்கள் இந்த 3 வருஷத்தில்
10,000 10,000 நீங்கள் கட்டிகிட்டு இருப்பீங்க. அந்த 10,000த்தில் அசல் வட்டின்னு போய் ஒரு 1,50,000 லட்ச ரூபா போயிருக்குதுன்னே வச்சுக்கோங்க. 1,50,000 லட்ச ரூபாவோ இல்லை 2 லட்ச ரூபாவோ போயிருக்குது. பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 13 லட்ச ரூபா. அந்த 13 லட்ச ரூபா இப்போ நீங்கள் ஆல்ரெடியே 10,000 ரூபாய் இது கட்டிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 20,000 ரூபாய் அந்த 5 லட்சத்துக்கு கட்டிகிட்டு இருந்திருக்கோம். அதையும் சேர்த்து இப்போது இதில் 30,000 ரூபாயும் மாதம் நீங்கள் கட்ட போகிறீங்க. 13 லட்சத்துக்கு நீங்கள் 30,000 ரூபாய் மாதம் மாதம் நீங்கள் கட்டிட்டு வரும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு 4 வருஷத்துலேயே முடிஞ்சிடும். 4 வருஷத்துலேயே முடிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய அந்த கடன் பிரச்சனையே முடிஞ்சிடும். எவ்வளோதோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடனுக்காக நீங்கள் அடைச்சிட்ருக்க அந்த அமௌண்ட்டை அடுத்த மந்த்துக்கு நீங்கள் அடுத்த கடனுக்கு அதை கண்டினியூ பண்ணணும். நீங்கள் எப்படி 30,000 ரூபாய் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படிங்கும்போது அதை அடுத்த கடனுக்கு கட்டுங்க. சில பேர் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடன் முடிஞ்சிருச்சா அடுத்தது கடனுக்குள்ளே என்ன அமௌண்ட்டோ அதை மட்டுமே கட்டிட்டு போகிறாங்க. அப்போ அந்த லாங் பீரியட் இழுத்துட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் கடன் அடைச்சதுக்கான அமௌண்ட்டை எடுத்து இதில் போட்டு இந்த கடன் நீங்கள் அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் கடனை சீக்கிரமாக முடிக்க முடியும். இந்த மெத்தடு நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதுவும் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். நீங்கள் தொடர்ந்து அதை பண்ணணும். அதுவும் ஆட்டோமேட்டடாக இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது சைக்காலஜிக்கலாக ப்ரூஃப் ஆனது. ஏன்னா நம்மளால் ஒரு சின்ன கடனை அடைச்சதுக்கப்புறம் அடுத்தது இன்னும் 2 கடன் தான், அடுத்தது இன்னும் இந்த 10 லட்சம் தான், இந்த 15 லட்சம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு மனசு சீக்கிரம் நமக்கு மோட்டிவேட் ஆகி நம்மளே அடைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெபிட் அவலான்ச். இது அப்படியே ஸ்னோபாலுக்கு ஆப்போசிட்டானது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டு மினிமம். இது லாஜிக்கலி ப்ரூஃப் ஆனது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமமான ஒரு கடனை அடைச்சிட்டோன்னா மினிமமாக இருக்கிற கடனை சீக்கிரமாக அடைச்சிட முடியும். நம்மளால் இவ்வளோ பெரிய கடனை அடைக்க முடிஞ்ச நமக்கு இந்த ஒரு சின்ன 1 லட்ச ரூபாய் கடனை அடைக்க முடியாதா அப்படிங்கிறத உங்களுக்கே அந்த மனசில் தோண ஆரம்பிச்சிடும். அதாவது டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. இந்த லிஸ்ட் அவுட்டில் எது பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு அதில் அமௌண்ட்டில் ஒரு ஜாஸ்தி அமௌண்ட் போட்டு அதை அடைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி அடைச்சிட்டு இருக்கும்போது, அதாவது இப்போ ஒரு 2 எக்ஸாம்பிளுக்கு நம்மளை எழுத போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு 10 மார்க்ஸ் எழுதுவோம், அப்புறம் 5 மார்க்ஸ், அப்புறம் 2 மார்க்ஸ், அப்புறம் 1 மார்க், இப்படி அசெண்டிங் ஆர்டர்லேருந்து எழுதுவோம். ஏன்னா நம்ம 1 வேர்ட்ஸ் 2 மார்க்ஸ் இப்படிலாம் எழுதிட்டு போனால் லாஸ்ட்டில் 10 மார்க்ஸ் விடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். அதனால நல்ல மார்க்ஸ் உள்ளதை நம்ம ஃபஸ்ட்டே ரைட் பண்ணிட்டோன்னா சின்ன மார்க்ஸ் லாஸ்ட்டு நம்ம கூட எழுதிடலாம். ஒரு 2% வட்டி ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது அது சின்னது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4% கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த 4% உள்ள அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் 2% அமௌண்ட்டை அடுத்தது ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பெருசுலேருந்து கட்டிகிட்டு இருக்க அமௌண்ட்டை செகண்டில் போட்டிங்கன்னா அந்த 2% அமௌண்ட்டை இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ ஈஸியாக அடைக்கிறதுக்கு இந்த வழியை ஆரம்பிங்க. நான் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.